ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல Canva, ChatGPT இது 2யுமே யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி மணி மேக் பண்ணலாம்? அதாவது பெசிவ் இன்கம். நீங்க தூங்கும்போது மணி ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு இன்கம் ஸ்கீம் ஒண்ணு எப்படி உருவாக்கலாம்ங்கிறது அ பத்தி நான் ஒரு ஐடியா ஒண்ணு சொல்றேன். அதேபோல இத வந்து நீங்க ஆல்ரெடி அ நீங்க Etsyலயோ அல்லது eBayலயோ அல்லது Amazonலயோ செல்லரா இருக்கிறார்கள். இந்த ஆப்ஷன கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, இது ப்ராடக்ட் வைஸா இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட்ட வந்து செல் பண்ணும்போது, அங்க ஒரு ரிஸ்க் ஒண்ணு இருக்கு. சில ட்ராப் ஷிப் பண்றீங்க eBayலலாம். அப்ப ப்ராடக்ட்ட வாங்கணும், அங்க ஷிப்பிங் அட்ரஸ மாத்தணும், அதுக்கு இன்னொரு சொல்லி நிறைய மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும். பட் இது நீங்க டிஜிட்டல் ப்ராடக்ட்டா வந்து நீங்க இத செல் பண்ணும்போது, இங்க உங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஒண்ணு இருக்காது. ஏன்னா, நீங்க டிஜிட்டல் ப்ராடக்ட்ட வந்து அப்லோட் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட்ட அவங்க ஜஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்ப இதுல வந்து நீங்க அப்லோட் பண்றது, அவங்க அந்த டவுன்லோட் பண்றது. இவ்வளவுதான் விஷயம். இப்படி இல்லாம நீங்க வந்து அ ட்ராப் ஷிப் பண்ற அல்லது நீங்க செல் பண்றதா இருந்தா, அந்த ப்ராடக்ட் அவடத்த இருக்கு. அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகும், டேமேஜ் ஆகும் இப்படின்னு நிறைய இஷ்யூ வரும். அப்ப அப்படி பார்க்க போகக்குள்ள, இது உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸா அமையுமா? நீங்க ஆல்ரெடி செல் பண்றாக்கள் இது பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, புதுசா போற ஆட்களும் இத வந்து நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாத ஆட்கள் இது எப்படி நடக்குதுங்கிற ஒரு ஐடியா ஒண்ண கெதர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது தூங்கும்போதும் வருமானம் இருக்கு. அதாவது பெசிவ் இன்கம் ஸ்கீமுக்கு நான் எப்போதுமே சொல்லிக்கிறேன், நல்ல எஃபோர்ட் போடணுமா, எஃபோர்ட் போட்டு தான் நீங்க அத ரீச் பண்ணலாம். அ அதே மாரி நம்ம ஒரு கிளாஸ் ஒண்ணு ரன் பண்றோம். ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ். இதுல வந்து நீங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாருங்க. அ கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஜாப் வெப்சைட்ஸ் குடுக்குறோம். அந்த வெப்சைட்ஸ ஆக்சஸ் பண்ணிட்டு உடனடியாக வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாரி ஆக்டிவ் இன்கம் இது. பெசிவ் இன்கம் இல்ல, ஆக்டிவ் இன்கம். ஸோ இத நீங்க இருந்து வேலை செய்தா உங்களுக்கு மணி வரும். எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்ல. இதுல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா ஏர்ன் பண்றாங்க. நீங்க தேவையானாக்கள் கட்டாயம் நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபுல் டீட்டெயில ரெஃபர் பண்ணிட்டு இது பண்ணுங்க. உங்கள வந்து நாங்க ஓவர் நைட்ல ரிச் ஆக மாட்டோம். உங்களுக்கு நாங்க வந்து இந்த அ தேவையில்லாத இதான விஷயங்கள் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு தேவையானது யார் யாருக்கெல்லாம் இது தேவையோ, இந்த பிள்ளைகள் எடுத்து படிப்புக்கு யூஸ் பண்ணுதுகள், வேற வேற ஃபேமிலி தேவைகளுக்கு யூஸ் பண்ண யாரும் இல்லீகலா இது பண்றதுக்காக நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணலையே. ஸோ அது இது சரியா நிறைவேற்றுது. ஸோ இப்படி நிறைய பேரு ஸ்ரீலங்காவுல இருந்து ஏர்ன் பண்றாங்க. நம்முடைய கிளாஸ்ல இருந்தும் ஏர்ன் பண்றாங்க. ஸோ நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஏர்ன் பண்றாங்களுக்கு, செகண்ட் டைம் ஏர்ன் பண்றாங்களுக்கு, இத சேர்த்து வச்சு வித்ட்ரா பண்றாங்களுக்கு இருக்குது. இப்படின்னு நிறைய பேர். அதே மாரி ₹1000 வந்தாலும் பாருங்க வித்ட்ரா எடுத்திருக்கிறாங்க. 1500 அப்போ $5 வந்தாலும் வித்ட்ரா தர மாரி வெப்சைட்ஸ்கள் வந்து இங்க அவைலபிளா இருக்குமா? ஓகே. ஸோ இந்த குரூப்ல ஆக்சஸ வந்து நீங்க TikTokல பயோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்போம். ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க்ன்னு ஒண்ணு சொல்லி, அதில நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, அந்த குரூப்ல ஆக்சஸ் ஃப்ரீ தான் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதில நிறைய அ ப்ரூஃப்ஸ்கள் இங்க நாங்க இது பண்ணியிருப்போம். ஸோ அதே மாரி நாங்க கிளாஸஸ் வந்து 4 இயர்ஸா ரன் பண்றோம். கம்மிங் February 5 இயர்ஸ் நாங்க அப்டேட் பண்ணுவோம் இதில. அதே மாரி ஸ்டூடண்ட்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேல போயிட்டு எல்கேஆர். அதே மாரி 1300 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாரி ஏர்னிங் டிபெண்ட் ஆன் அவங்களோட வொர்க் அண்ட் டெடிகேஷன்ல இருக்குது. அதே மாரி உங்களோட வொர்க்க நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாரி ஆஃபர்ஸும் போடுவோம். அதே மாரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்ஸா. ஓகே ரைட். அடுத்து ஜாயின் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தந்திருக்கேன். நீங்க 7 மடக்கா அதில ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி கான்டாக்ட் டீட்டெயிலும் தந்திருக்கிறேன். ஸோ இதில சோஷியல் மீடியா நீங்க கூகுளுக்கு போயிட்டு நீங்க வெல்த் ஃபியூச்சர் அகாடமி போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா, சோஷியல் மீடியா TikTok, Instagram, YouTube, Threads, Facebook அதே மாரி Quora, X, LinkedIn அ அதேபோல டெய்லி மோஷன் இப்படியான சோஷியல் மீடியாஸ் எல்லாம் வந்துரும். இத செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி நீங்க இங்கவே இமேஜ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, எங்களுக்கு இந்த ப்ரூஃப்கள் இங்கேயே ஷோ ஆகும். ஸோ இதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதேபோல வந்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ்ல நாங்க ஷேர் பண்ண வீடியோஸ்களும் கூகுள்லயே ஷோ ஆகும். ஸோ இதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுல. ஸோ இத கொஞ்சம் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு இத ஒண்ணு நீங்க உருவாக்கி கொள்ளலாம். ஓகே ரைட். கிளாஸ் ஜாயின் பண்ற ஐடியா இருக்காக்கள் இது பண்ணுங்க. அதே மாரி நீங்க YouTubeப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்மலேருந்து தானே ஷேர் பண்ணுவோம். அதேபோல நீங்க பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஏஐ டூல்ஸ் அதே மாரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ் அதே மாரி எங்களோட பாடநெறியில எவ்வாறான வேலைகள் காணப்படுங்கிறது ஸ்கீம்லாம் இருக்கு. அதுவும் செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே ரைட். நம்ம இப்ப கான்செப்ட்க்கு போவோம். முதலாவது நீங்க வர வேண்டியது Canva. Canvaவுல என்னன்னா அ இ புக் ஒண்ணு வந்து நம்ம சேல் பண்ண போறோம். என்ன இ புக்ன்னு சொன்னா ரெசிபி. அதாவது இப்ப பிரியாணி நான் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். பிரியாணி ஒண்ணு நான் மேக் பண்ண போறோம்னு சொன்னா, அந்த பிரியாணி ரிலேட்டடான ஒரு இ புக் ஒண்ணு ரெசிபி இ புக் ஒண்ண நான் வந்து இது பண்ண போறேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, முதலாவது அந்த ரெசிபி இது பண்றதுக்கு நீங்க ChatGPTக்கு போயிட்டு, நீங்க இதுல
நிறைய ஆப்ஷன் இருக்குது. ChatGPT இப்போ அப்டேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் இதோட இமேஜ் ஜெனரேட்டர், லோகோ ஜெனரேட்டர் அப்படி எல்லாம் இதில் இதாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எது உங்களுக்கு சப்போர்ட் ஆகுதோ இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ChatGPTயில் வேர்ஷனும் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் இது யூஸ் பண்ண பெய்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறாங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ChatGPT யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய வழிகள் இருக்குதா அதை நம்ம ஃப்யூச்சரில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதில் கோட், கெட் அட்வைஸ், மேக் அ பிளான், ஹெல்ப் மீ ரைட், கிரியேட் இமேஜ், சம்மரைஸ் டெக்ஸ்ட் இப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எதையாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இப்போ கோடுன்னு ஒரு சொன்னால் கோடை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கோடு என்னையோ அதை இது பண்ணிங்கன்னா அது ஜெனரேட் பண்ணி தரும். ஓகே ரைட். இப்போ எனக்கு தேவை என்னென்னு ஒரு சொன்னால் நான் என்னென்னா பிரியாணி, நான் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த இதுனாலும் செய்யலாம். நான் போய் இந்தியன் நான் மென்ஷன் பண்ணேன் எந்த குசின்னோடு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் யூகே பிரியாணின்னு ஒரு சொல்லி அடிச்சிங்கன்னா அது நான் பிரியாணின்னு சொல்கிறேன். நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ் இருக்குது. நான் உங்களுக்கு நான் பிரியாணி இது பண்ணுறேன். நான் இந்தியன் பிரியாணிலே நிறைய டைப் இருக்குது. பிரியாணி ரைட் ஃபுல் ரெசிபி இந்தியன் பிரியாணி எத்தனை வேர்ட்ஸில் வேணுங்கிறத நீங்கள் இதில் இது பண்ணலாமா? ரெசிப்ட்னு வந்துட்டு ரைட். ஸோ இதில் பாருங்கள் இன்க்ரீடியன்ஸ், நெக்ஸ்ட் வந்து மேரினேட், பிரியாணி மசாலா, அதர் இன்க்ரீடியன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி ப்ரிப்பேர் மெத்தட், அடுத்த மாதிரி லேயர் அண்ட் பிரியாணி, அதே மாதிரி ஓகே ரைட். நீங்கள் ரைட் வித் சூட்டபிள் இமேஜ், அதாவது இமேஜை இன்க்ளூட் பண்ணி எழுத சொன்னால் அது இமேஜை இன்க்ளூட் பண்ணி எழுத தரும். இல்லைன்னா நீங்கள் இமேஜையும் இதிலிருந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஸோ இமேஜ் க்ரியேட் பண்ணுற பிரியாணி ரிலேட்டடான இமேஜ், காப்பிரைட் ஃப்ரீயான இமேஜ். ஸோ அப்படி காப்பிரைட் ஃப்ரீயான இமேஜ் வேண்டோடு சொன்னால் நீங்கள் தாராளமாக காப்பிரைட் ஃப்ரீ இது பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் இருக்குது, அதிலேருந்து எடுக்கலாம். ஓகே. உங்களுக்கு ரெசிபி வந்துட்டு விளங்கிட்டாலும் ஒரு வேளை உங்களுக்கு இது வந்து ஹியூமன் எழுதணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம இபுக் தானே ஜெனரேட் பண்ண போகிறோம். அதால் ஒரு இது ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் எந்த ரெசிபினாலும் எந்த குசினாலும் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஏஐ ரெசிபி ஜெனரேட்டர்னு போட்டிங்கன்னு சொன்னால் இதில் நிறைய வெப்சைட்ஸ்கள் வரும். இதில் நீங்கள் ஒன்றில் இதை இது பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து ஒரு வெப்சைட் எடுக்கிறேன் பாருங்கள். டூல் பேஸ் இப்போ இதில் பாருங்கள். இந்த வெப்சைட் என்ன செய்யுதுன்னு ஒரு சொன்னால் இது ஜெமினி எழுதி தரணுமா, அல்லது GPT-4 எழுதி தரணுமா, அல்லது ஜெமினி 2.0வா 2.4F அப்படின்னு ஒரு சொல்லிவிட்டு அதே மாதிரி இதில் வேறு வேறு ரைட்டிங் ஏஐ டூல்ஸும் இருக்குது. அதை இது பண்ணலாம். அதே மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷன் என்ன குசினில் வேணும், தாயா ஜப்பானீஸா, அதே மாதிரி எந்த டயட்டில் சோய் ஃப்ரீ நட் ஃப்ரீ அப்படி, அதே மாதிரி குக்கிங் மெத்தட் எந்த மெத்தட் ரோஸ்டிங்கா ஸ்டீமிங்கா பாயிலிங்கா, அதே மாதிரி ஸ்கில் லெவல் இது எக்ஸ்பர்ட் லெவல்லையா எழுதணும். அதே மாதிரி மீல் டைப் என்னத்துக்கு சைட் டிஷ்ஷா டிசர்ட்டா டின்னரா லஞ்சா, அதே மாதிரி நம்பர் ஆஃப் சர்விங் எத்தனை பேருக்கு நீங்கள் சர்வ் பண்ணணுங்கிறது சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ளேவர் டைப் சேவரியாக செய்யணுமா அல்லது சோல்ட்டியாக செய்யணுமா அப்படிங்கிறது, ஸ்பைசியாக செய்யணுமா, குக்கிங் டைம் எத்தனை ஹவர்ஸுக்குன்னு ஒரு சொல்லியிருக்கு. அது கொடுத்துட்டு நீங்கள் ஜெனரேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுலேயே ரெசிபி வரும். அதை நீங்கள் காப்பி பண்ணலாம். ஓகே ரைட். இதெல்லாம் ஃப்ரீ தானே. ஒன்ஸ் நீங்கள் காப்பி பண்ணதுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ChatGPT வாங்கணும். இந்த ChatGPTயில் இருக்கிறத காப்பி பண்ணிவிட்டு ஒருவேளை நீங்கள் ChatGPTயில் வந்தது வந்து ஹியூமன் ரைட் அப்படி இல்லைன்னு ஒரு நினச்சா நீங்கள் வாங்க வந்து AHREFஸுக்கு இதில் வந்து ஏஐ டெக்ஸ்ட் டு ஹியூமனைஸ்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, ஹியூமனைஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு கொடுங்க. ஓகே. கொடுத்தீங்கன்னு ஒரு சொன்னால் உங்களுக்கு அது ஹியூமன் எழுதின மாதிரி தரும். ஓகே ரைட். இப்போ என்னென்னு ஒரு சொன்னால் நீங்கள் வாங்க கென்வாக்கு இப்போ எழுத முடிஞ்சாலும் இப்போ புக்கை நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன செய்யுங்கன்னா புக்குன்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் இதுன்னு ஒரு சொன்னால் ரெசிபி புக். ஓகே. ரெசிபி புக்னு ஒரு சொல்லிவிட்டு நீங்கள் இதில் ரெசிபி புக்கா RECIP ரெசிபி புக். ஓகே. ஸோ இங்கே வந்து புக் டெம்ப்ளேட்ஸ் வரும். இங்கே உங்களுக்கு இங்கே பாருங்கள்
இந்த டெம்ப்ளேட்ஸ் வரும். இந்த டெம்ப்ளேட்ஸ எடுத்து நீங்க என்ன செய்யணும்னா, எடிட் பண்ணணும். எப்படி அங்க இருக்கிற டீட்டெயில்ஸ கெதர் பண்ணிட்டு, நீங்க காப்பி பண்ணீங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ கெதர் பண்ணிட்டு, நீங்க இங்க வந்து ஒன் பை ஒன்னா நீங்க எப்படி இத இது பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க இத ஃபுல்லா நீங்க ஒன் பை பேஜா நீங்க பிக்சர் போட்டு, இதிலேயே பிக்சர் ஜெனரேட் எல்லாம் இருக்குது. எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு என்ன பிக்சர் தேவையோ, அந்த பிக்சர்ல இங்கருந்து எடுத்தே செய்யலாம். அல்லது வந்து இதில உங்களுக்கு இது யூஸ் பண்றாங்களுக்கு தெரியும். அப்ஸ்ல போயிட்டு இங்க வந்து பிக்சர் ஜெனரேட் பண்றதுக்கு அப்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க இதெல்லாம் உங்களோட கிரியேஷனா உங்களுக்கு புக்க நீங்க இங்கேருந்து கிரியேட் பண்ணிட்டு, நீங்க என்ன செய்யலாம் பாருங்க. இங்க வந்து டவுன்லோட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட்ல பாருங்க. இதில வந்து நீங்க பிடிஎஃப் பிரிண்ட் அல்லது பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷனு குடுத்துருங்களா. பிடிஎஃப் ஸ்டாண்டர்டு குடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, நீங்க எங்க இத பிடிஎஃப் இத செல் பண்ண போறீங்கன்னா, முதலாவது வந்து நீங்க எட்ஸின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. எட்ஸிக்கு வந்துட்டு இது வொர்க் பண்ற ஆட்களுக்கு வொர்க் பண்ணும் பாருங்க. ரெசிபி அ ரெசிபி புக்ஸ். ஓகே. ரெசிபி புக்ன்னு சர்ச் பண்ணி பாருங்க. இதில நிறைய ஜாப்ஸ் $12க்கே வந்து அ எத்தன இது 2,000 இது வந்து இவர் என்ன செல் பண்ணாருன்னு சொன்னா டெம்ப்ளேட். அதே மாதிரி இதில பாருங்க ஒவ்வொரு சேலும் 0.09 வந்து 2.8K சேல் நடந்திருக்கு. இது 5.6K சேல் நடந்திருக்கு. இதே மாரி நீங்க இதில நிறைய ரெசிபி ரிலேட்டடான புக்ஸ் இருக்கும். அத நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலும், இதில நீங்க என்ன செய்யலாம், அத அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லன்னு ஒரு சொன்னா, நீங்க அமேசான்ல வந்து அமேசான் செல்லரா இருந்தீங்கன்னா, அமேசான்ல வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, இதில சர்ச்ல வந்து ரெசிபி புக். ஸோ ரெசிபி புக்ன்னு ஒரு சொல்லி நீங்க இதில குடுத்தீங்கன்னா, இங்க நிறைய புக்ஸ்கள் பாருங்க சேல் நடந்திருக்கும். எமௌண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலேயே நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஜஸ்ட் வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, டவுன்லோட் பண்ணலாம். இது நீங்க ப்ராடக்ட் இல்ல, புக்கா நீங்க அவங்க டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியும் இல்லன்னா, நீங்க வந்து eBayல வந்துட்டு இங்க வந்து நீங்க ரெசிபி நீங்க ஆல்ரெடி நீங்க என்ன சேல் பண்றீங்கன்னு ஒரு சொன்னா, நீங்க தாராளமா என்ன செய்யலாம், இதையும் நீங்க ஒரு சேலா நீங்க இதில ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இங்க பாருங்க $26 $10 $5 அப்படின்னு ஒரு சொல்லி சேல்ஸ் நடக்கும். ஸோ இதில நீங்க மார்க்கெட்டிங்க்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அத யூஸ் பண்ணீங்கன்னா, இங்கேயும் உங்களுக்கு நல்ல ஒரு சேல்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகே. ஸோ அப்படி இல்லன்னா, நீங்களாவே ஒரு வெப்சைட்ல வந்து புக் சேல் சம்மந்தமா, அதாவது நீங்க சரியான எஸ்இஓல நான் எஸ்இஓ ரிலேட்டடா எப்படி ஒரு இது ஒண்ணு எழுதுறேன்னு பார்ப்போம். அதிலிருந்து நீங்க செல் பண்ணி கொள்ளலாம். அதே மாரி இந்த பிஎல்ஆர் ஆர்டிகல்ஸ், பிஎல்ஆர் புக்ஸுக்கும் நீங்க இத செல் பண்ணி கொள்ளலாம். அது வேற ஒரு கான்செப்ட், வேற ஒரு கிரைட்டீரியாவுல வரும். அத நாங்க பிறகு பார்ப்போம். ஓகே. இப்படி ஒரு கான்செப்ட் ஆன்லைன்ல மணி மேக்கிங்ல இருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இத வந்து நீங்க ஜஸ்ட் அப்லோட் பண்றது, அது சேல் ஆக, 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 ஆக உங்களுக்கு வந்து என்ன செய்யும், மணி வந்து கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். ஒன் டைம் தான் வொர்க் பண்றேன். இப்ப இந்த ப்ராடக்ட்ட வந்து இவங்க ஒன் டைம் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது சேல் ஆயிட்டே இருக்கும். எவ்ரி மந்த், எவ்ரி டைம் வந்து சேல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி வந்து பெசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணி தரும். நீங்க தாராளமா இது ஈஸியான மெத்தட். அதே மாரி இந்த குக்கிங் ரிலேட்டடா சில விஷயங்கள் தெரிஞ்சாக்கள் இத நல்லா மாடிஃபை பண்ணிட்டு நீங்க இது பண்ணலாம். அதே மாரி நீங்க இதில டெம்ப்ளேட்டும் செல் பண்ணலாம். இதில பாருங்க சிலது வந்து டெம்ப்ளேட், சிலது வந்து என்ன ரெசிபி புக்ஸ். ரெசிபி நோட் சொன்னா ஒரு ப்ராடக்ட் இல்லாம நீங்க காம்படிட்டர்ஸா அனலைஸ் பண்ணுங்க. இவங்க எத்தன ரெசிபி இது பண்றாங்க. அதே மாரி நீங்களும் ஒரு இதா இது பண்ணீங்கன்னு சொன்னா சரி. ஓகே. இப்ப நான் சொன்ன வெப்சைட்லாம் ஈஸி தான் எல்லாம் கிரியேட் பண்றது. சில வெப்சைட் சில கான்செப்ட்கள் இருக்கும். அத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. முழுமையா நீங்க என்னல தங்கியிருக்கிறீங்களோ, வேற யார்லயும் தங்கியிருக்கிறீங்களோ, நீங்களாவே என்ன செய்யணும்னு சொன்னா இத அனலைஸ் பண்ணி இந்த வொர்க்க ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்குமா? ஓகே. கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள். நீங்க வந்து TikTok பயோல இருக்கிற கான்டாக்ட் டீட்டெயில கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதேபோல சோசியல் மீடியாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. YouTubeப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாரி Telegramல வந்து பெர்சனல் கான்டாக்ட் டீட்டெயில் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன WhatsApp பண்ணுங்க. எனக்கு கால் எடுக்கிறத விட WhatsApp பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் என்னோட கனெக்ட் ஆகுறது. ஓகே.